அவ்வளோ நம்ம ஃபைனலாக வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சிடென்ட் போல கைஸ். இந்த இடம் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகும் கைஸ். ஓகே, நான் போன டைம் ஒன்று வரப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக டிராஃபிக். சவுண்டை பார்த்தீங்கன்னா ஜிடி ஆயில் ஜிடி தான் நினைக்கிறேன் கைஸ். அப்படியே யார் இங்கே அடிக்குது மேலே ஃபீல் ஆகுது. அவ்வளோ நம்ம ஃபைனலாக வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. டிஸ்க்கு வந்து லைட்டாக பிடிக்கல. ஆனால் ஆயில் போடும், பாலிஷ் போட சுத்தமாக தெரியல. பாலிஷ் போட்டு டைட்டாக உங்களுக்கு பார்த்தா தெரியும், பழன்னு இருக்கும் வண்டியை பார்த்தா. அடுத்தது என்ன, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு இன்ஜின் ஆயில் மட்டும் வாங்கணும். அதை வாங்கிட்டு அப்படி நேராக ஊருக்கு தான் போகிறோம். நம்ம சீக்கிரம் வந்தால் சீக்கிரம் எடுக்கலான்னு பார்த்தோம். பட் ஆனால் டைம் ஆகிடுச்சு. இங்கே என்ன பண்ணுறது, பக்கவாக்கு. ஆனால் நான் நினச்ச மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னென்ன சொல்லியிருப்பேன்னு. பார்த்தாவே வண்டி சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வண்டி புதுசு வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த லுக்கு அப்படியே வந்துருச்சு. அதே மாதிரி அந்த இன்ஜின் எல்லாமே பழைய நாய்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குண்ணா. ரொம்ப நாள் ஆச்சா. நான் இத்தனை காசமாக 3 வருஷத்தில் லாஸ்ட் இந்த 1 இயருக்கு அப்புறம் சர்வீஸே பண்ணவே இல்லை. வெறும் இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றி ஓட்டி வண்டி சலிச்சு போயிடுச்சு. வண்டிக்கே அது பாவம் இல்லை. அது மாதிரி பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னா நம்ம நினச்சோட கொஞ்சம் அதிகமாகவே வந்துடுச்சு. நான் போக சொல்லுறேன். எல்லாத்தையும் நான் வீட்டில் போய் சின்ன விளாக எடுத்து போட்டுறேன். இப்போதைக்கு வண்டி ரிவ்யூ கொஞ்சம் சொல்லிடுறேன். அப்படி எப்படி என்னன்னா நல்லாயிருக்கா எல்லாம். இப்போ டிஸ்க்கு பிடிக்கல ஃப்ரெண்டு. ஆனால் ஆயில் வந்து பட்டிருக்கோம். ஆக்சிடென்ட் போல கைஸ். இந்த இடம் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகும் கைஸ். ஓகே, நான் போன டைம் ஒன்று வரப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் கார் வந்து குத்திட்டாங்களா இல்லை வச்சிட்டாங்களான்னு தெரியல. பார்த்தீங்களா பேக்கில் கீழே போடுங்க. பேக்கில் பிரேக் போட்டுருப்பாங்க போல. ஃப்ரெண்டில் குத்திருப்பாங்க போல. இந்த இடம் போன டைம் வரப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கைஸ். அது வந்து இப்போ யமஹா ஷோரூம் போகிறோம். யமஹா ஷோரூம் போயிட்டு அப்படியே இன்ஜின் ஷோரூமும் சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு கீழே போயிட்டு ஒரு ஃபேஷனாக இப்போ மட்டும் ஒரு இன்ஜின் ஆயில் மட்டும் கேட்டோம்னா அதை வாங்கி நேரம் ஊருக்கு தான் போகிறோம். அடுத்தது நம்ம முன்ன வந்து ஆக்சிடென்ட் கேபிள்லாம் டைட்டாக இருக்கும். நான் வந்து வண்டியில் வரதே இந்த NS 120 வரதே அப்படி தான் இருக்கும் பார்த்தேன். பட் ஆனால் ஆக்சிடென்ட் கேபிள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஆயிடுச்சு. அப்போ புதுசு மாற்றலாம் நல்லா இருக்குது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து கிளச்சு கேபிள் டைட் ஆகிடுச்சு. டைட்டாக இருக்கணும் ப்ரோ, லூஸாக இருக்கணும். ஆஃப் கிளச் வைக்க சொன்னேன். ஆஃப் கிளச் வச்சோம்னா கிளச்சு போய் திரும்பி போயிடும், சீக்கிரமாக போவோம் அப்படின்னாங்க. சரி நானும் சரி ஃபுல் கிளச்சு முன்னே இருந்த மாதிரி நம்ம போய் ஊரில் போய் டவுன் பண்ணிக்கலாம். அது வேறு விஷயம். நான் பண்ணக்கூடாது. இப்போ தான் கிளச்சு போய்ட்டு மாற்றிருக்குது. நான் செக் கூட பண்ணல. சரி பார்க்கலாம் பார்த்தேன். நான் இன்ஜின் ஆயிலாம் அவன் அங்கேயும் பார்த்தேன். ஒன்றும் கீழே பெருசாக லீக் ஆகும் ஆகலை. பிரேக்கு தான் பிடிக்கல. ஃப்ரெண்டு பிரேக்கு தான் சவுண்டு கிடைக்குது படக்குன்னு. நான் சுத்தமாக பிடிக்கல. அது தண்ணி கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து கீர் போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக உழுவுது. அதுவும் ஸ்மூத்தாக கிளச்சு பிளேட்டு அதுக்கப்புறம் இது மாற்றினேன். செயின் பிளேட் மட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக உழுவுது. ஓட்டவே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தோணுது நமக்கு. முன்ன ஓட்ட கூட சவுண்டு நல்லா பேஸ் வந்து முன்ன வந்து நல்லா ஆகிடுச்சு. வந்து சலசலன்னு சவுண்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 31,249 நான் விட்டதும் 30. அப்புறம் 30 விட்டுருப்பேன் லாஸ்ட்டாக. இப்போ 4 கிலோமீட்டர் அவங்க செக்கிங் பண்ணியிருப்பாங்க போல். அவ்வளோதான். இந்த பெட்ரோலே போயிடும் நம்ம ஊருக்கு. அது வரப்போ 200 போட்டு வந்தோம். உங்களுக்கான்னு தெரியல. இப்போ இந்த சண்டே வேறு இருக்குமான்னு தெரியல. ஃப்ரெண்டு பேக்கு தான் பிடிக்கும். ஃப்ரெண்டு தான் அதிகமாக தேவைப்படும். ஃப்ரெண்டு பேக்கே பிடிக்கல.
ஆனால் கிளச்சு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கலாம். டிராஃபிக்லாம் ஓட்டுறப்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆஃப் கிளச்சில் வச்சுருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஃபுல் கிளச் வைக்கவும் மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இப்போ கொஞ்சம் பிக்கப் வந்த மாதிரி கைஸ். நான் முன்னே வந்து ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் நான் கொஞ்சம் தெரியுது. பார்ப்போம். அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணோன்னே போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோ நான் போடணும், கண்டிப்பாக போட்டாகணும். எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சு 118 போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஆல்ரெடி போனது தான், அது அப்படியே டவுன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெயிட்டு வேறு கொஞ்சம் அதிகமாகிட்டோம். முன்னே இருந்த வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற கண்டிப்பாக போகாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த லெஃப்ட்டில் ஏறே வராதுங்க. இடம் இருந்தால் பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஏறி வந்துடுவாங்க. வராங்க பார்த்தீங்களா, அதனால லெஃப்ட்டில் ஏறே வராதுங்க. ஏறினாவே ரைட்டில் ஏறியிருக்கேன் ஃபுல்லாகவே. கார்லேயும் அப்படி தான் ரைட்டில் ஏறுங்க, லெஃப்ட்டில் ஏறவே வராதுங்க. நான் பார்த்தீங்கன்னா கட்டிங் வருது அந்த லாஸ்ட்டில். இப்போ இருக்குமா அந்த சண்டே வேறு, இன்றைக்கி இருக்குமா அந்த சொன்னேன், இருக்கார சொன்னேன், அவன் இருக்குங்கிறான். பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம். சர்வீஸ் சென்டரில் விட்டு எதுவுமே போட்டுக்க மாட்டேங்க. வீடியோ எடுக்கலை, பெருசாக ஒன்றும் எடுக்கலை. சுத்தமாக ஆளும் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. சரி அப்படியே மோட்டோவில் பேசிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே கலந்து வந்துட்டேன். லெஃப்டில் எமகா ஷோரூம் இருக்கும், இருக்கிற மாதிரியே தெரியல. முன்னாடியே இருக்கும், நம்ம உள்ளே வந்துட்டோம். ரொம்ப அங்கேயே இருக்கும். வாங்கினா ஷோரூம் தான் வாங்கணும், திருச்சிலே வாங்கிக்கிறான். ரைட்டில் இருக்கு பாருங்கள், க்ளோஸ்டு. போய்ட்டு ரிட்டர்ன் போட்டாகும். சுத்தமாக ஃப்ரெண்டு பிடிக்கல. இப்போ எனக்கே ஆள் யாருமே இல்லை வயசு. இப்போ பார்க்க சர்வீஸ் சென்டரே இல்லை, ஆள் ஒன்றும் இல்லை. ஓப்பனில் வயசு நீங்கள் லீவுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இருக்கானே தெரியல, இருக்கிற மாதிரியே தெரியலாம். சரி கிளம்பலாம், ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. வாங்கினா அப்படியே போயிடலாம். ஆல்ரெடி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்குமான்னு தெரியல. இருந்துச்சுன்னா மற்ற நாள்லாம் ஓகே. இன்றைக்கி சண்டே வேறு இருக்குமா டவுட்டு தான். மிரர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக கைஸ். எப்பயுமே மிரர் போட்டுக்கோங்க, நீங்களும் போட்டுக்கோங்க. மிரர் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். மிரர் இல்லாமல் சொல்லியிருப்பேன், மிரர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரைட்லேயும் பார்க்க முடியல, லெஃப்ட்லேயும் பார்க்க முடியல. கிளச் ஒயர் மாற்றிட்டாங்க கைஸ். கிளச் ஒயர் இப்போ தான் மாற்றணும், அதையும் மாற்றிட்டாங்க போல. ஃபுல்லாக டிராஃபிக். சவுண்டை பார்த்தீங்கன்னா ஜிடி ஆயில் ஜிடி தான் நினைக்கிறேன் கைஸ். அப்படியே யார் இங்கே அடிக்குது மேலே. இந்த மாதிரி அந்த பிக்கப் வந்துச்சு கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிக்கப் பார்த்து. நம்ம வண்டியே 125 தான், அதுலேயே பிக்கப்பு அவ்வளோக்கும் இருக்காது. நினைப்பீங்க அதனால் 200 அப்படிம்பீங்க. நமக்கு அதுவே பெருசு. வாங்க தெரியுது, நான் அசால்ட்டாக போகிறப்பே தெரியுது. ஆனால் ஃப்ரெண்டு பிரேக் தான் இல்லை, அதான் பார்க்கணும். அது டக்குனு பிரேக் நிற்காது. இடம் தான் ஏறுங்க கைஸ். இந்த லெஃப்ட்டில் இடம் இல்லாட்டி ஏறவே ஏறாதீங்க. இப்போ எனக்கு இடம் இருக்குது, அவன் ஓம் ஓட்டி தான் போகிறான். பிரச்சனை ரோடு வந்து 2 ரோடு அது மாதிரி அந்த ஸ்விங் உங்களுக்கு வந்து சேஃப்டி கிடையாது. ஆனால் டக்குன்னு அந்த லெஃப்ட்டில் வருவாங்க, அப்படி சுத்தமாக சேஃப்டி கிடையாது. பாலிஷ் போட்டு அந்த மண் ஒட்டும் அப்படியே. அந்த பக்கம் பெயிண்ட்டு ஒட்டிக்குமாங்க. நான் இப்போ தான் கேபிள் மாற்றினேன், கிளச்சு கேபிள் மாற்றினேன். அதையும் மாற்றிட்டாங்க போல். கிளச்சு கேபிள் ஆசிரியர் கேபிள் ரெண்டு கேபிளுமே மாற்றிட்டாங்க போல்.
இப்போ ரீசெண்டாக இப்போ தான் மாற்றி நான் ஒரு மாதத்துக்கு நினைக்கிறேன், 1 மந்த் தான் இருக்கும். இடையில கூட மாற்றி அது வீடியோ போடலாம் பார்த்தா. ஆமாம், 2 இது மாற்றினேன். கிளச்சு கேபிள் மாற்றினேன், அதுக்கப்புறம் பிரேக் ஷூ பின்னாடி மாற்றினேன். அதை மாற்றி பார்த்தா அவங்க ஃபுல்லாகவே மாற்றிடுவாங்க போல். சரி, கிளச்சு போய்ட்டு போகணும், கிளச்சு எதுவும் மாற்றிடுவாங்க போல். இல்லாட்டி இது வந்து அதுக்கே 2 டைம் வந்து வயசு போகுது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேபிள் மாற்றவும் வண்டி வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பசங்க கேட்குறாங்க கேமராவான்னு. டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். அது பசங்க சைடில் கற்றவும் கேமரா வாங்குவோம். நான் நம்ம கேமரா ஆட்டையை போட்டு போகிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு டக்குன்னு. இது மாதிரி போய் ரொம்ப நாள் கைஸ். சரி, என்ன பேசுன்னு தெரியல சத்தியமாக. ஸ்மூத்தாக போதா பாருங்க, அசால்ட்டாக பாருங்க, அவ்வளோதான். அப்படியே போக முடியாது. நேற்று வரப்போ சுத்தமாக ஏறவே இல்லை, அப்படியே கடுப்பாச்சு. முன்னாடா ஏறவே மாட்டேங்குது பாருங்க, அசால்ட்டாக போகும். குட்டி பிரேக்கு தான் இல்லை, பிரேக்கு தான் கொஞ்சம் பார்க்கணும். சுத்தமாக பிரேக் பிடிக்கல. அப்புறம் இப்போ வீட்டுக்கு போனோம்னா கொஞ்சம் செயின் ரூட் இன்னைக்கு தேவையில்ல, ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு அடிக்கணும். 2000 கிலோமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு கிலோமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணதை எடுத்துக்கோங்க ஃபோட்டோ. அன்னிலேயே நான் ஓரம் கட்டி ஸ்லோவாக தான் போகிறப்ப ரைஸ் எடுத்தேன். அதான் ஓரமாக போகிறப்ப ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேபிள் இப்போ லூஸாக தான் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், போன பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்னா மாற்றிருப்பேன். எல்லாமே மாற்றிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தோட அமௌண்ட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வந்துருக்குது. பரவாயில்ல, எனக்கு வரும்னு தெரியும், இவ்வளோ வரும்னு தெரியும். நம்ம பட்ஜெட் நான் அதுக்கு சொல்லியிருப்பேன் இவ்வளோன்னு. அதனால சரி, அதுக்கு மேலேயே வந்துருச்சு. பரவாயில்ல, ஓகே, வண்டியே செலவு பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 30,000 மட்டும் ஓட்டணும். நம்ம இது வரை இன்ஜின் ஆயில் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஒரு 1000 ரூபா தான் செலவு. நம்ம ஒரு 3 மாதம் கழிச்சு வெறும் 1000 ரூபா தான் செலவு. அப்படிங்கும்போது நம்ம அதை பார்த்துக்கணும், எவ்வளோ செலவு ஆகணும். ரொம்ப ஸ்மூத்தாக வருது, கீரும் உழுவுறது ஸ்மூத்தாக தான் உழுவுது. நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வண்டி ஓட்டவே ஃபீல் ஆகுது. இந்த ஷேக்கிங் தான் கைஸ் ரொம்ப வருது. பத்தாவது பொறுத்த வரைக்கும் அந்த தூம் ஷேக், அந்த பல்சர்லேயும் அப்படி தான். இப்போ என்ன சொல்ல, இது இப்போ முன்ன ஷேக்கிங் ரொம்ப இருக்கா, லைட்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இருக்குது. வராங்க எப்படி வராங்க தெரியுதா இல்லையா? ரோடு வந்து ரிஸ்க்கு, கொஞ்சம் பரவாயில்ல, சேஃப்டியாக வாங்க. கருவு ஹைவே வார்த்தை தாண்டி நான் வந்துட்டு போட்டேன் கைஸ். அவ்வளோதான். நான் சின்ன மினி விளாக எடுத்து போடுறேன். மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாயுது கைஸ். இது சொல்லவே சைட்டாக லூஸ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வண்டி பலன்னு இருக்கும். இன்றைக்கி மட்டும்தான் அது. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பல அந்த பாலிஷ் போட்டு கொஞ்சம் பலன்னு இருக்கும்.
இந்த ஹெட்டில் ஆயில் லீக் ஆகிருக்கும். ஆக்சிடென்ட் டயர் மட்டும் மாற்றணும் கைஸ். டயர் ரொம்ப தேஞ்சு போச்சு, டயர் மாற்றணும். அதை நான் போக கண்டினியூ பண்ணுறேன், வார்த்தை தான் கண்டினியூ பண்ணுறேன். அழகு ரைஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம 26 நம்ம அதிகமாக அனுபவம் தருது ரைஸ். ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, நானும் லைஃப் அதிகமாக பசங்க லைஃப் எல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். நான் ரொம்ப ரீசெண்டானா இப்போ வரப்போ தான் இப்போது அப்படின்னு சொன்னேன். கிளாஸ் டாப்பர் கைஸ் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு தான், நான் பேர் சொல்ல விரும்பல. டாப்பர், ஸ்கூல் டைம்லாம் டாப்பரு. நான் வேலையை தப்பாக சொல்ல கிடையாது, வேலையெல்லாம் எதுவுமே எல்லா வேலையும் நல்ல வேலை தான். ஸ்கூல் டாப்பர் கைஸ். அவன்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பான், நாங்கள்லாம் லாஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்போம். அவன் நானா இப்போ பஸ் கண்டக்டராக இருக்கான் கைஸ். நினச்சி கூட பார்க்க முடியும், பசங்க லைஃப் இப்படியெல்லாம் மாறுது. எப்போ நீ பஸ் கண்டக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பராக இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க லைஃப் எவ்வளோ மோசமாகுது பார்த்தீங்களா. படிக்காட்டி இன்னும் மோசமாயிடும், படித்தாங்களே ஏதாச்சும் பார்க்கலாம், கௌரவமாக வேலை பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வார்த்தை வந்து வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான், நான் வீடியோ எண்ட் பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம முசிறிக்கு நான் நான் தெரிஞ்ச ஒரு மேபி ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோதான், நான் வீடியோ எண்ட் பண்ணுறேன். நான் எழுதுனா சொல்லிட்டு நான் மொத்தமாக வந்து பிளாகாக இருக்கு நான் போட்டுறேன். இவ்வளோ சர்வீஸ் சொல்லிட்டு சின்ன வீடியோவாக எடுத்து மேக் பண்ணி போட்டுறேன் கைஸ். ஓகே, லவ்ஸ் அப்படி கொடுத்துட்ருங்க. அவ்வளோதான், பார்ட் 2 முடிஞ்சிச்சு. சர்வீஸு நம்ம வண்டி எடுத்துட்டோம். நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக சொல்லிட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போகிறேன் கைஸ். ஓகே, லவ்ஸ் அப்படி கொடுத்துட்டு சீக்கிரம்